அதனால அவ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி. அப்போ முதல்ல மனிதன் தோன்றிய பகுதி தமிழ்நாட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்போ உள்ள அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. ஒரு கண்ணு தமிழ்னா இன்னொரு மண்ணு மக்கள். 1000 பேரை கொண்டவன் அல்ல, கண்டவன். 1000 பேர்களை கண்டவன். Vavana Production presents Rise of a Star and Achiever. இன்று நாம் சந்திக்க இருப்பவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர். வாழ்க வளமுடன் திரு நாக ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். வணக்கம். ரைஸ் ஆஃப் ஸ்டார் அண்ட் அச்சீவர் ஷோல இருந்து உங்களை கலந்துரையாட வந்திருக்கோம் சார். வதனா ப்ரொடக்ஷன் நேயருக்கு பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சொல்லுங்கம்மா. சார், தமிழ் மொழி முதல் மொழின்னு சொல்றாங்க, அது ஏன் சார்? தமிழ் மொழி முதல் மொழி அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா அதுக்கு காலம் எந்த காலத்தில் தோன்றியதுன்னு வரலாறு இல்லை. எதுக்கு ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதின்னு நம்ம சிவபெருமானை சொல்லுவாங்க. எதற்கு வரலாறு இல்லையோ அப்போ அது எப்போ தோன்றுச்சுன்னு தெரியாது. அறிவியல் பூர்வமாகவும் நம்ம பார்த்தாலும் முதல்ல இலக்கணம் தோன்றிய மொழி தமிழ் மொழி தான். அதுக்கு பின்னாடி தான் எல்லா மொழிகளுக்கும் இலக்கணம் தோன்றுச்சு. அப்போ இலக்கணம் தோன்றணும்னா அது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி அது பேசப்பட்டிருக்கணும் மக்கள்கிட்ட. அது எவ்வளவோ ஆண்டுகள் பேசப்பட்டிருந்தா தான் அதுக்கு இலக்கணம் வரும். பின்னாடி தோன்றியவர்கள் சொல்லி இலக்கணம் வரும். அதனால அவ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி அப்படின்னு தமிழ் மக்களை சொல்கிறாங்க. அதுக்கு அறிவியல் பூர்வமாகவும் ஆதாரம் இருக்குது. எப்படி தோன்றியது? மனிதர்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, மனிதர்களுக்கு டிராபிக்கல் அனிமல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வெப்பமண்டலம் விலங்குன்னு பேர். அப்போ வெப்பம் அதிகமாக உள்ள இடத்துல மனிதன் தோன்றிக்கிட்டான். அப்போ தமிழ்நாட்டில் மனிதன் தோன்றியதாகவே இப்பொழுது ஒரு ஒப்புமை வருது. இங்கேருந்து தான் அந்த குமரி கண்டத்திலிருந்து ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாம் பிரிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல்ல மனிதன் தோன்றிய பகுதி தமிழ்நாடை இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்போ உள்ள அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் பேசிய மொழி தமிழ் மொழி தான், முதன்மையான மொழி. அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் காலத்தால் முந்தியது. 50,000 ஆண்டுகள் பழமையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆராய்ச்சியாளர்லாம் 5,000 ஆண்டுகள் பழமையான மொழி. இப்போ 6 மொழியை பழமையான மொழின்னு சொல்கிறாங்க. ஒன்று தமிழ், இன்னொன்று சமஸ்கிருதம் இந்தியாவில் இருக்கு, இன்னொன்று சீனம், இப்ரு, இப்படி 6 மொழி இருக்குது. நீங்கள் நயாகாராவுடைய நீர்வீழ்ச்சியில் போய் பார்த்தீங்கன்னா 6 மொழி இருக்கும். நயாகாரா நீர்வீழ்ச்சி அப்படின்னு தமிழ்லையும் ஒரு மொழி எழுதியிருக்காங்க. 6 மொழியில் ஒரு மொழி. ஏன்னா அவங்கெல்லாம் அது முன்னாடி தோன்றிய மொழி. முதல்ல இலக்கணம் தோன்றிய மொழி தான் அது. சமஸ்கிருதம் ஆதி மொழி தான், அதில் ஒன்றும் பாட்டு இல்லை. இதற்கு பின்னாடி செய்யப்பட்டது சமஸ்கிருதம்னா செய்யப்பட்டதுன்னு விட்டுரும். ஆனால் இந்த மற்ற மொழிகள்லாம் நெருக்கி பேச்சு வழக்கில் அழிந்துருச்சு, பேசிட்டு இல்லை. தமிழில் இன்றைக்கும் பேசப்படுற மொழியாகவும் இருக்குது. அதனுடைய வளமை, எந்த பொருள் வலிமை உடையதோ அது எப்போதும் இருக்கும். அதுதான் தமிழ் இருக்குது. அதில் தோன்றி அதுலேருந்து தான் எல்லா மொழிகளும் தோன்றியது. அதனுடைய பொருள் இன்றைக்கி ஆங்கிலத்தில் நிறையா தமிழ் வார்த்தைகள் இருக்குது. இப்போ கூட ஒரு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்தோம், உலகத்தில் இருக்க எல்லா ஊர்களையும் போய் தேடி கண்டுபிடிச்சதில் தமிழ்நாட்டில் இருக்க ஊர்கள் அங்கெல்லாம் பேர்லாம் இருக்குது. அப்போ ஆதி மொழி தமிழ் மொழி தான், முதல் மொழி அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நம்மளுடைய மதங்களும் அப்படி சொல்லுது. சைவ மதம் இதெல்லாம் சிவ மதம், ஆசிவம்னு ஒரு மதம் இருந்துச்சு, அதெல்லாம் தமிழ் மொழியில் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பழைய மதங்களும் அதைத்தான் வலியுறுத்துகிறது. என்ன அதுக்கு அகத்தியர் சொன்னார், அவருக்கு இலக்கணம் எழுதினார் அப்படிலாம் சொல்கிறார். தொல்காப்பியம் நம்மளுக்கு கிடைத்த முதல் இலக்கண நூலாக இருக்குது. அவரும் என்ன சொல்கிறாரோ அதுக்கு முன்னாடி எனக்கு புலவர்கள் பாடிய வரலாறு இருக்குது
அத்திசை சொற்கள் எல்லாம் சொல்றாரு. அப்போ ஒரு காலத்துக்கு முன்னாடி தோன்றிய மொழி தமிழ் மொழியா இருக்கு. அத நம்ம எப்போதுமே வெளிநாட்டு அறிஞர் சொல்றத நம்ம ஏத்துக்குருவோம். அப்படி வெளிநாட்டு மார்க்ஸ் முல்லர் இவர்கள்லாம் அத இன்றைக்கு வலியுறுத்துறாங்க. அதனால முதல் மொழி தமிழ் மொழி தானே இன்றைக்கு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அத நம்ம வந்து காக்கணும். காக்க வேண்டியதில்ல. அத படிச்சுக்கிட்டாலே போதும். அது முதல் மொழி தமிழ் மொழி தான் இன்றைக்கு வரைக்கும் சொல்லப்படுகிறது. கண்டுபிடிப்பாளர்கள் தான் அத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இடையில கொஞ்ச நாள் பக்கத்த காணான்னு சொல்றாங்கல்ல. அப்படி போயிருந்துச்சு அதுக்கு. இப்ப அது பக்கம் சரியா தான் இருக்கிறது. என்ன? அதனால முதல் மொழி தமிழ் மொழி தான். நன்றி சார். வணக்கம். சார் அடுத்து வந்து தமிழ் மொழியின் பெருமிதம் பற்றி என்னென்னலாம் சார் இருக்கு? அது தமிழ் மொழியின் பெருமிதம் வந்து இறைவனுக்கு இணையானது. அதோட பெருமிதம் சொல்லவே முடியாது. இறைவனுக்கு இணையானதா. ஒரு கண்ணு தமிழ்னா இன்னொரு கண்ணு மக்கள். இறைவனுக்கு. ஒரு கண் தமிழ்னா இன்னொரு கண் பெருமைனா அத்தனை பெருமை இருக்கு. நீங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்ட இந்த எண்கள் இருக்குல்ல. இப்ப ஐன்ஸ்டைன் ஒரு ஒரு முறை பேசும்போது சொன்னாரு. அ இந்தியா மட்டும் கணிதத்தை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால், என்ன இன்னும் ஒரு 400 ஆண்டுகளாக நம்ம இந்த வளர்ச்சியை பெறுவதற்குன்னு சொன்னார். அப்ப இந்த கணிதத்தை முதல்ல கண்டுபிடித்தது யாருன்னா தொண்டர்கள் தான். இன்றைக்கு இருக்கிற எண் வடிவம் இருக்குல்ல. 1 1ன்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? 1 தான். அந்த வடிவம் இருக்குல்ல. நீங்க தமிழ் வடிவத்தை அந்த வடிவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் சரியா இருக்கும். ஆனா இடையில நம்ம சொன்ன மாதிரி இடையில சில பக்கத்த காணாம சொன்னோனே, இடையில என்ன செஞ்சாங்கன்னா, அரபு நாட்டுல இருந்து இங்க வந்தவங்க தான் உலகம் பூரா இந்த கணிதத்தை கொண்டு போனாங்க. முதல்ல இங்க இருந்து கொண்டு போனாங்க. எங்க கொண்டு போனாங்கன்னா, உலகம் பூரா பரப்புனார்கள். அரபு வியாபாரிகள், வணிகர்கள். எப்படி பரப்புனாங்கன்னா, இங்கேருந்து அப்ப என்ன நினைச்சாங்கன்னா, இந்த அரபு நாட்டுல தான் இந்த கணிதம் வந்துச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, என்ன அரேபியன் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு அது இருந்துச்சு. ஆனா வெள்ளைக்காரர்கள் இங்க வந்த பிறகு, அரேபியர்கள் இங்க வந்து தான் இத கத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்ன பிறகு தான் இன்னைக்கு அதுக்கு என்ன மொழினா, இந்தோ அரேபியன் கணிதம் அப்படிங்கிற பேர். அதனால முதல்ல கணிதமும், சொல்லாடலும், எழுத்தும் உள்ளது தமிழ். அவ்வளோ பெருமை வாய்ந்தது. கணிதம் இங்க இருக்கு. அறிவியல் இருக்கு. மருத்துவம் இருக்கு. எல்லாமே இருக்கு தமிழ்ல. என்ன? ஒரு தனித்து இயங்கக்கூடிய மொழியா ஒன்று உலகத்துல இன்னைக்கு வரை இங்க இருக்குன்னா, அது தமிழ் ஒண்ணுதான். அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. அதனால அது பெருமைகளை சொல்லவே முடியாது. சொல்லிடற்கு அடங்காது. ஏன்னா நீங்க இன்னைக்கு அது சமயமா இருந்தாலும் சரி, கேட்குற பாடல்களா இருந்தாலும் சரி, அவ்வளவு இனிமை. அவ்வளவு இதுல இருந்து எல்லா மொழியும் இதுல இருந்து தான் பிரிஞ்சுச்சு. இன்னைக்கு நீங்க தமிழர்கள் பெருமைப்பட்டுக்கிறதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம்னா, தமிழ் மொழியினுடைய சுவை. அது இன்னைக்கும் குன்றாம இருக்கு. ஏன்னா அது லகரம் இருக்குல்ல, அந்த இந்த லகரம் வேற எந்த மொழியிலும் இல்ல. இப்ப இந்த லா சொல்லும்போது 3 லகரம் இருக்கு. அந்த லகரத்த சொல்லும்போது, அந்த அன்னம்னு உள்ள இருக்குல்ல, அன்னம்னு பேர் அதுக்கு. அன்னம்னா உணவுன்னு ஒரு அர்த்தம். நமக்கு சக்திய குடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது அன்னம். அந்த அன்னத்த சொல்லும்போது, அன்னங்கிற மேல் உதடுல இருக்கு. அத போய் அது தொடும். லகரம். அப்படி சொன்னீங்கன்னா, இந்த ஆற்றல் உடம்புக்கு பெருகும்னு இப்ப சொல்றாங்க. இந்த லகரத்துக்கு அவ்வளவு சிறப்பு லகரம்னு பேரு. அந்த லகரத்த நம்ம சொல்ல, நம்மளுக்கு ஆற்றல் பெருகும் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அவ்வளவு ஒவ்வொரு வார்த்தையும் பொருள் உள்ளது. ஒவ்வொரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு நீங்க கணித்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பொருள் குறித்து இருக்கும் தமிழுக்குள்ள. எழுத்தும் அப்படி இருக்கு. எழுத்து இருக்கே, அந்த எழுத்தும் அப்படி இருக்கும். அதனாலதான் தமிழ் மொழி எல்லா பெருமைகளுக்கும் உரியது. படிச்சாலே அதை வந்து நம்ம உயரலாம். தமிழ் படிக்க 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 உயரலாம். அவ்வளவு ஆற்றல். மந்திர சொல் அவ்வளவுதான். மந்திர சொல். அதனுடைய பெருமையை நான் சொல்ல முடியாது. நிறையா பேர் சொல்லிட்டார். அதனால வள்ளலார்லாம் அந்த பெருமையில் அவர் சொல்ல நம்மளுக்கு அப்படியே ஆற்றல் பெருக்கும். நீங்க திருக்குறள் ஒண்ணு போதும் நம்மளுடைய தமிழ் மொழிக்கு பெருமை. உலக வரலாற்றில் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா தமிழ் மொழிக்கு பெருமையே இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். கண்டுபிடிப்பாளர்கள் உலகத்துல கண்டுபிடிக்க நிறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்போம். அது மாதிரி தமிழ் மொழியை கண்டுபிடிக்க அவருடைய பெருமை நீண்டு கொண்டே போகும். அது வந்து என்னைக்கும் மாறாது. அவ்வளவு பெருமை அது இருக்கு. சார் அதுக்கு திருக்குறள்ல எல்லாத்திற்கும் தீர்வு இருக்குன்னு சொல்றாங்க.
அதே மாதிரி மருத்துவத்திற்கும் திருக்குறள்ல தீர்வு இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. திருக்குறள் மாதிரி உலகத்துல ஒரு முதல்ல சொன்னதா உலகத்துல அது மாதிரி ஒரு செயல் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா எல்லா புலவர்களும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அவ இருந்த நாடு, நகரம், மக்கள், மொழி, இனம், மதம் எல்லாத்தையும் எங்கனையாவது ஒரு இடத்துல தொட்டிருப்பாங்க. அவர் சித்தர்கள், ஞானிகள், ஜூபிகள் யாரா என்ன இருக்கட்டும், அந்த மொழியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவர் வாழ்ந்த இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. எதையுமே பற்றி சொல்லாம என்ன இன மொழி எல்லாத்தையும் கடந்து சொன்ன ஒரே எழுதப்பட்ட நூல்னா திருக்குறள் தான். திருக்குறளுக்கு இல்லாத செயலே இல்லை. மருந்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க. 95வது அதிகாரம் மருந்து. இன்னைக்கு ஒரு நோய் வந்துருச்சு, நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்க. போன உடனே என்ன கேட்பாருன்னா, எப்படி இருக்கு எல்லாம் அலம் பார்த்து கேட்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அவர் சொல்லுவாங்க கடைசியில், நீங்கள் எப்படி இருந்தாலும் டயட்டில் இருங்க அப்படிம்பா. டயட்டு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. டயட்னா என்ன? நேரத்துக்கு சாப்பிடணும், உணவை கண்ட்ரோல் பண்ணணும். உணவே மருந்து. டயட்டுங்கிறது முக்கியமான காரணம் உணவே மருந்து. நீங்கள் இந்த திருக்குறளை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவும் டயட்டை பற்றி தான் சொல்லும். ஒன்றுமே இருக்காது. ஐயோ டயட் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டது செரித்த பிறகு ஒன்று மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின்னு சொன்ன. அந்த போற்றிங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அப்படின்னா என்னன்னா மருந்தே வேணாம்டா அந்த உடம்புக்கு. நீ சாப்பிட்டது செரித்த பிறகு அடுத்தது சாப்பிட்டு அது எப்படி சாப்பிடணும்னு ஒரு சொல்றாங்கன்னா, இந்த நொறுங்க தின்றால் 100 ஆண்டுன்னு ஒரு பழமொழி இருக்கும், உங்களுக்கு தெரியும். அப்படி நொறுங்க திங்கிறதுனா என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, நல்ல அசை போட்டு சாப்பிட்டு இந்த உமிழ்நீர் இருக்குல்ல, உமிழ்நீருக்குலாம் இத்தனையோ பெரிய அமில சக்தி அதுக்குள்ள இருக்கு. அது கலந்து உடம்புக்குள்ளவோ அவசரமா சாப்பிடக்கூடாது. அது அமிழ்த மாதிரி அப்படி உணர்ந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த உடம்பு நீங்க நினைக்கிற வரையும். அதனால அந்த வார்த்தையை அவர் போட்டார். போற்றி உங்க அப்படின்னா அதை அப்படியே ஒரு அமிர்தமா நினைச்சு அதை உருகி அப்படியே சாப்பிடும்போது ருசிச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கிறோங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் உடம்பு நல்லா நீங்க சொல்றத உடம்பு. அதனாலதான் அப்படி உணவு எடுக்கிறதுல இருக்கு முறை. ஆனா மருத்துவரை பத்தியும் அவர் சொல்றார். குற்றவன் தீர்ப்பான் மருந்துளை அப்பால் நாக்கூற்றே மருந்துங்கிறார். ஒரு நோய் ஒரு மருத்துவமனைனா எப்படி இருக்குன்னா, நோயாளி இருப்பான், மருத்துவர் இருப்பாரு, செவிலி பெண் இருப்பா, நம்ம ஒரு அட்டண்டர்னு சொல்றோம்ல உதவியாளர். இந்த 4 பேர் இருக்கிறது தான் மருத்துவமனைன்னு அன்னைக்கே சொல்லியிருக்காரு. ஒரு மருத்துவமனைனா அப்படி இருக்கும், இவ்வளவு பேர் இருப்பாங்க. அப்படின்னா அந்த காலத்திலே யாரை பற்றியுமே கூப்பிடல, யாரை பற்றியுமே குறிப்பிடாத ஒரு ஆளுன்னா திருவள்ளுவர் வேற யாரையும் சொல்லல. இந்த மருத்துவரை மட்டும் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா மருத்துவர் நீ தேவை. அவரை எப்பத்தி ஒரு காலம் கருதி மருத்துவம் செய்யணுங்கிறார். மருந்தோடைய தன்மை காலம் கருதி செய்யணும்னு சொல்றார். பயங்கர எல்லாத்துக்கும் கொடுக்க ஒரே விளக்கம் என்னன்னா, சாப்பிட்டது செரித்த பிறகு அந்த ஒரு சாப்பாடை சாப்பிட்டு அதுதான் பெரிய மருந்து. அதைத்தான் இன்னைக்கு டாக்டர் போறான்னு சொல்றா, ஐயா டயட்ல இருங்க. எல்லாத்துக்கும் டயட். இன்னொரு முறை இருக்கு. காய்ச்சல் வந்துட்டா ஒரு நாள் 2 நாள் ஒரு நாள் 3 மேல சாப்பிடாம இருந்தீங்கன்னா அந்த காய்ச்சல் போயிருங்கிறாரு. பட்னியாது போயிருங்கிறாரு. ஆகா பட்னியாவே இருந்துட்டு கூடாது. எடுத்துக்கிறேன். எல்லாமே இருக்கு அதுக்குள்ள. மருந்தை பத்தி அழகா சொன்னது. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய்நாடி வாய்க்க செல்வோம். இன்னும் நோய் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னார். அப்போ அதனுடைய தன்மை முதல் தன்மையை பார்க்கணும். பார்த்து அதுக்கு மருந்து கொடுக்கணும். மருந்துனா இதுதான், உணவு தான் மருந்து அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்துறாரு. அதோட மருத்துவத்தை பற்றி ரொம்ப இருக்கு. என்ன டாக்டர் இருக்கணும், மருத்துவர் இருக்கணும், அவர் என்ன மாதிரி அவருக்கு எந்த காலத்தில் எந்த இப்போ பனி காலம் இருக்கும், வெயில் காலம் இருக்கும், அந்த காலத்துக்கேற்ப மருந்து கொடுக்கணும் அப்படின்லாம் அவர் சொல்கிறார். மருத்துவத்தை தமிழ் மருத்துவம் மாதிரி உலகத்தில் வேற எந்த மருத்துவமும் இல்லை. அவ்வளவு அது ஒரு பிரிவு. ஆனால் இவர் கடைசி எல்லாத்தையும் வகுத்துட்டு சொல்கிறார். இப்போ நீங்கள் ஒன்று கேட்டுங்க, அப்போ சாப்பிட்டது செரிச்ச உடனே நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லிடல, அப்போ என்ன செய்யணும்னு அர்த்தம்? நல்ல வேக வாக்கணும்னு அர்த்தம். அதை உடற்பயிற்சியாக செய்யணும்னு அர்த்தம். சும்மாவே படுத்துட்டீங்கன்னா
நோய் தரும். அதனால செரிக்கிறவங்க அதுக்குள்ள உள்ள புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அப்போ உடற்பயிற்சி செய்யணும், நல்லா நடக்கணும், நல்லா வேலை பார்க்கணும். அப்போ உண்டது தீரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால அதுக்கு முன்ன மருத்துவத்தை பற்றி இப்போ அப்படியே கணிச்சு சொன்னவர் வள்ளுவர் தான். பல இடங்கள் அதை சொல்றாரு. எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்ற முறைகள் தான். அதை எப்படி பின்பற்றணும், உணவை பின்பற்று, உணவே மருந்துன்னு நீ சொல்லிட்டு இருக்க, அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத அதை வலியுறுத்துற வள்ளுவர். அதனால் வள்ளுவரை படித்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா போதும். எல்லாமே அதுக்குள்ளே மருந்து மட்டும் இல்லை, நம்ம எப்படி நடந்துக்கலாம், என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற பற்றி கூட அதுக்குள்ளே பேசுறது. எப்படி பேசணும், விளையாட்டுக்காக கூட யார்ட்டையும் நீங்கள் பேசிடாத, அவர் துன்பத்துற மாதிரி பேசிடாத, அப்படிலாம் இருக்குது. எல்லாமே இருக்கிற திருக்குறளை படிக்கத்தான் நம்மளுக்கு இன்னைக்கு குறளை படிச்சுட்டு மறுபடியும் அந்த குறளை படித்தா மறுபொருள் புரியணும், அவ்வளோ இருக்கு. அதனால் மருந்து மட்டும் இல்லை, எல்லாமே இருக்கு. அதனால் திருக்குறளை மருந்தாவது படிச்சுருங்க எல்லாரும். மருந்துங்கிற அதிகாரத்தை அப்புறம் உங்களுக்கு புரியும். அதான். ஆனால் இன்னைக்கு மருத்துவத்தை நம்ம ஏற்றுக்கிறதா இன்றைக்கு இருக்க மருத்துவம் பெரிய வளர்ச்சி, அதனுடைய காலத்தினுடைய வளர்ச்சி தான். வயிறை சீராக வச்சுக்கணும், அதனால் அகத்தை சீராக வச்சுக்கணும்னா சீராக. எப்போதுமே இந்த தமிழ் மருத்துவம் என்ன சொல்லணும்னா ஒரு அருமையான செய்தியை சொல்லும். ஒரு நோய் தோன்றுச்சுன்னா இயற்கையே அந்த இடத்துல ஒரு மருந்தை உருவாக்கி இருக்கணும், ஒரு செடியை.